வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை வச்சு அடுத்த நாள் எப்படியெல்லாம் நம்ம வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அதாவது தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய 2 ஃபார்முலா மெத்தேடை வச்சு நமக்கு அடுத்து நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி 2ஆம் தேதி 1வது மாதம் 2025. வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு தான் இப்போது நம்ம எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம ஃபார்முலாவெல்லாம் மேட்ச் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 675 ரிசல்ட்டு வந்திருக்கு. 675 ரிசல்ட்டு வந்திருக்கு. 675 பெருக்கல் 99ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர் கிடச்சிருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். 825ன்னு கிடச்சிருக்கு. 825 இதை ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது அன்னன்னைக்கு வரக்கூடிய ட்ரா நம்பர்லேருந்தே ஆல் போர்டு நமக்கு ரெகுலராக இந்த மெத்தேட்லேயும் நமக்கு பாஸ் ஆகுது. நமக்கு 1ஆம் தேதி மெத்தேடு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 123 பெருக்கல் 99ன்னு போடுறோம். லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்டு நம்பர் வந்துடும். 1 7 7ன்னு வந்துருந்துச்சு. 7ங்கிறது நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிடுச்சு 1ஆம் தேதி நடந்த ட்ராவுக்கு. இதே மெத்தேடு படி கோரனியா ப்ளஸ் ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய 3 நம்பர் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். 8 4 6ன்னு இருக்குது. 846. அப்போது நமக்கு இந்த 2 மெத்தேட்லேயுமே நமக்கு என்ன கிடச்சிருக்குதுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 8ங்கிறது நமக்கு கண்டிப்பாக வர்ற மாதிரி தெரியுது. 8ங்கிறது கண்டிப்பாக ஆல் போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா, இந்த 2 மெத்தேடையும் நம்ம வச்சு பார்க்கையில் எல்லாருமே பயன்படுத்திக்காங்க. 1000% சொல்கிறேன். கண்டிப்பாக 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போது பெண்டிங் நம்பராக உள்ள நம்பர்ஸையும் பார்க்கலாம் வாங்க நீங்களே. பெண்டிங் நம்பர்ஸாக உள்ள நம்பர்ஸை வச்சு நம்ம பார்க்கையில் எந்த நம்பர்ஸ் எல்லாம் அதிக பெண்டிங் இருக்குதுங்கிறத நீங்களே பாருங்கள். எந்த நம்பர்ஸ் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏ போர்டில் 1 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 5 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 9 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டு 1 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 3 30 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் 8 20 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இது பி போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. சி போர்டில் பார்த்தீங்கன்னா 3 35 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 0 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம பார்க்கையில் நமக்கு 3ஆம் நம்பர் 0, 3ஆம் நம்பர் 0, 8 இதை நம்ம ஒரு பாட்ஸ் நம்பராக நம்ம எடுத்துக்கணும். பாட்ஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு பாட்ஸ் நம்பராக நம்ம எடுத்துக்கிறோம். 0 38
அதிகமாகலாம் நம்பர்ஸ் கொடுக்கல. பாட்ஸில் இந்த மெத்தேடை மேட்ச் பண்ணி 038 பாட்ஸு அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்லையும் நம்ம இந்த மெத்தேடு எப்படி எடுத்திருக்கோங்கிறத நீங்களே பார்த்தீங்க. 038 பாட்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 1ஆம் நம்பர் நமக்கு ஒரு கணக்கில் வருது. 2 போர்ட்லையுமே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ 18 வந்து இன்னொரு நம்பர் உள்ளே வந்தால் எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 1ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் 3 வருமா? அப்போது பெண்டிங் நம்பர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நம்பர் மாற்றிடுவாங்க. அந்த ஒரு நம்பரை நம்ம கரெக்டாக வச்சோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். இப்போது நமக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 8ங்கிறது சிங்கிள் நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் இருக்குது. அதே மாதிரி 1ங்கிறதும் நம்மளுடைய கணக்கில் இருக்குது. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 18 ஆல் போர்டு வைக்கலாம். நல்ல நம்பராக இருக்கும். 100% கூட வைக்கலாம். 18 தான் ஆல் போர்டு நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்லையும் கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோங்கிறத உங்களுக்கு ஓப்பனாகவே நான் வந்து தெளிவாகவே வந்து எப்படி எடுக்கிறோங்கிறத நம்ம டீட்டெயில்ஸாகவே வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வருஷம் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டும் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. என்ன ரிசல்ட் வந்திருக்குதுங்கிறது 141ன்னு ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த சார்ட்டையும். இந்த சார்ட்டை வச்சு பார்க்கையில் 141 போன வருஷம் வந்த ரிசல்ட்டாக இருக்குது. அப்போது வந்து நமக்கு 1 4 1 இதிலேருந்து நமக்கு ஆல் போர்டு வந்து கண்டிப்பாக சொல்லுறேன் 1 வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கை வச்சு கண்டிப்பாக சொல்கிறேன். அப்படி 1 வந்துச்சுன்னா நமக்கு ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 81ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர்ஸை எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நம்பர்ஸுங்கிறத நம்ம வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி 08 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 38ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம கெஸ்ஸிங்குங்கிறது எப்படியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோங்கிறத தான் நீங்கள் இப்போ வந்து பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா 53 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 5ஆம் நம்பர் உள்ளர வந்துச்சுன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் இந்த நம்பர்ஸை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு வந்து 100% இருக்குது. இந்த 6 நம்பர்ஸையுமே எல்லா நம்பர்களுமே 5 செட்டு கூட கண்டிப்பாக வைக்கலாம். ஆல் போர்டு 1 8 இல்லாமல் ஆட்டமே கிடையாதுங்க. பாட்ஸில் வந்து நீங்களே பார்த்தீங்க 038 ஒரு பாட்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? 038 ஒரு பாட்ஸ் எடுத்திருக்கோம். 139 இது ஒரு பாட்ஸு. அதிகமாகலாம் கொடுக்கல. 2 நம்பர் தான் பாட்ஸில் வந்து நான் எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 038ஐயும் 139ஐயும் பாட்ஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். 2 நம்பராக உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் நம்ம கொடுத்துருக்க இந்த மெத்தேடையும் எல்லா நம்பர்களும் மேட்ச் பண்ணி நீங்கள் வைக்கலாம். 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கார்னியா ப்ளஸ் ட்ராவுக்கு வின்னிங் நம்பர்ஸ் தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து
என்னையுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி சில நம்பர்ஸை வந்து நான் கொடுக்குறேன். உங்களுடைய கணக்கில் நீங்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் மட்டுமே இந்த நம்பர்ஸை வந்து பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்கல, கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுக்குறோம். உங்களுடைய கணக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். நமக்கு சி போர்டில் 0 வந்து பி போர்டு 9 வந்து ஏ போர்டில் 1 வந்து உள் நம்பர் 7 வந்துச்சுன்னா 71 90 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 50 38 29 53 20 18 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களுமே இந்த நம்பர்ஸை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு கெஸ்ஸிங் வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காண்டி கொடுக்குறேன். நம்ம நம்பர்ஸை வந்து எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாகவே பார்த்தோம். நம்ம ஃபுல்லாகவே வந்து ஆப்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களை தான் நம்ம ஃபுல்லாகவே வந்து பயன்படுத்துகிறோம். நம்ம வீடியோ வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். கண்டிப்பாக நான் இன்றைக்கி சொல்லுறேன், ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்களுக்கு ஒரே நம்பராக சிங்கிள் நம்பராக உங்களுக்காண்டி நான் கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 18. ஏபிபிசிஏசி ஆல் போர்டு வைக்கிற நம்பர்கள் சிங்கிள் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் 18. இல்லாமல் ஆட்டம் இல்லை. 18 இல்லாமல் ஆட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். 81 இந்த நம்பர்ஸை வைக்கலாம். 2 நம்பர் தான் ஸ்ட்ராங்கான நம்பர். 81 18 100% சொல்லி கொடுக்குறேன். 1000% ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். 1,00,000% கண்டிப்பாக வரும் சொல்லி கொடுக்குறேன். எல்லா நம்பர்களுமே வைங்க. ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் எல்லா நம்பர்களுமே 5 செட்டு வைக்கலாம். அதிகமாக வைக்காட்டியும் 5 செட்டு கண்டிப்பாக வைக்கலாம். 18 81 தான் வரணும். இந்த 2 நம்பருமே ஆல் போர்டு கண்டிப்பாக இருக்குது. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்கள் 8ஐயும் வைக்கலாம், 1ஐயும் வைக்கலாம். 2 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராக தான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.